கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். தாவே, என் நாமத்தினாலே எங்கு ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்றவரே. இந்த நாளை நீர் எங்கள் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. குறிப்பாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை மறுபடியும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளின் ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி ஆராதனையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. காணிக்கை ஆராதனையை ஆசீர்வதியும். தேவ செய்தியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருவிருந்தையை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகிற மக்கள் சீக்கிரமாய் வந்து சேரவும், அதன் மூலியமாக உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வரத்தடப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ செய்தியை கொண்டு வருகிற உம்முடைய தாசர்களை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும், சம்பூர்ணமாய் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் கர்த்தாவே முடிவு வரையிருந்து உம்முடைய கரம் இந்த மக்களோடும் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமென். எல்லாருக்கும் சோதரம். நம்ம கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செய்ய தான் இங்கே வந்திருக்கோம். கர்த்தர் நம்மளை இந்த நாளில் அவரை துதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ நம்ம கர்த்தரை நம்ம உயர்த்த போகிறோம், கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். துதிக்கலாம். ஒரு
யார் நல்லவங்க, நம்ம நல்லவங்களா அப்படின்னா இல்லை. கண்டிப்பாக கர்த்தர் மட்டும்தான் நல்லவர் என்ற அந்த வார்த்தைக்கு உரிமையாளர். அவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குல்ல. ஸோ நம்ம துதிக்கிற நம்மளுடைய ஆண்டவர் எப்போவுமே நல்லவராக இருக்கார் நமக்கு. நம்ம கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நான் உனக்கு கட்டளை இல்லவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை இது. அன்றைக்கு யோசுவா கிட்ட கர்த்தர் சொன்னாரு, நீ கலங்காத, நீ திடமனதாயிரு, நீ பயப்படாத, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வரேன், இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் இன்னைக்கு கேசிசி மக்களை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ திடம் கொண்டு தைரியமா இரு, நீ பயப்படாத, நீ போற இடம்லாம் நான் உன் கூட இருக்க, நீ கலங்காத அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை இன்றைக்கு அந்த வார்த்தையை கொண்டு நம்மளை தேற்ற வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது கண்டிப்பா செய்யாம இருக்க மாட்டாரு. அவர் வாக்களித்தவர், அவர் வாக்கு மாறாதவர். இந்த நேரத்தில் நம்ம கிட்ட கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருக்கேன். அப்போ நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னா நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீ கலங்கக்கூடாது, நீ பயப்படக்கூடாது, நீ தைரியமா இரு. கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றாரு. இந்த மாதம் முழுவதும் மட்டும் இல்லை இந்த வார்த்தை, இந்த வருஷம் முழுவதும் மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும், நம் வாழ்க்கையின் கடைசி நிமிடம் நித்தியமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கார். அதை நினைத்தவர்களாய் நாம் கர்த்தரை நோக்கி நாம் பாடலாம், நாம் ஆராதிக்கலாம், நாம் துதிக்கலாம், அவருக்கு நன்றி சொல்லலாம். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம கூடவே இருக்காரு. நிறைய நேரங்கள்ல நம்ம தான் அதை மறந்துடுறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன், நீ தைரியமா எந்த காரியத்தை வேணாலும் நீ செய்யலாம், நீ தைரியமா ஒரு படி முன்னாடி கூட உன் காலை எடுத்து வைக்கலாம், நீ திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன். திகையாதே,
பயணிக்கிறத சில நேரங்களில் நம்ம மறந்துருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ வானத்துக்கு ஏறினாலும் நான் அங்கே உன் கூட இருக்கேன், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் கூடவே இருக்கேன். துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் சொன்னா செய்வார். அவர் நம்ம கூட எப்பவுமே இருக்காரு. ஆனா நம்ம நேரங்கள்ல அதை மறந்து போய் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா இந்த நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கேன், நீ கலங்காத. நம்ம இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்ல போறோம், இசப்பா நீங்க என் கூடவே இருங்க. நிறைய நேரங்கள் நான் தான் உங்க கூட இருக்கிறத மறந்துடுறேன். இன்னைக்கு நான் உங்க கூட இருக்கேன், நீங்க எங்க கூட இருங்க என்று நம்ம கர்த்தர்கிட்ட இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். நம்ம என் கூடவே நீ இரு அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, பாதி வருடங்கள் தான் இருப்பாங்க, கொஞ்சம் நிமிஷம் தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்ம கூட நித்தியமாய் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறவர். இந்த நேரத்துல அவர் நமக்கு ஒரு வெளிச்சமா இருக்கிறாரு. நமக்கு ஒரு உயிரிலே இழந்த காரியங்கள், இது மீண்டும் உயிர்ப்பிக்கவே முடியாது அப்படின்ற காரியத்துல கர்த்தர் நமக்கு ஜீவனா இருந்திருக்கிறாரு. வறண்டு போய் இருந்த இடத்துல கர்த்தர் ஒரு துளிர்க்க வைத்திருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு தேவன், இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகிற ஒரு தேவன் உங்க கூடவும் என் கூடவும் எப்பவுமே இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை உணர்ந்தவர்களாய், அதை அனுபவித்தவர்களாய் நம்ம கடந்து வந்த பாதைகளை நினைக்க வேணாம். ஏன்னா கடந்து வந்த பாதைகளை நம்ம கடந்து போயிருக்கோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருந்தா மட்டும்தான், இருந்திருக்கிறதுனால தான் நம்ம எல்லாவற்றையும் கடந்து வந்து இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க இந்த ஸ்தலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாய், இசப்பா நீங்க என் கூடவே இருங்க, என் பக்கத்திலே எப்பவுமே நீங்க இருங்க, என் கூட யார் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் இருந்தா எனக்கு அது போதும். நீங்க இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழவே முடியாது, என்னால எப்படி வாழ முடியும் நீங்க இல்லைன்னா? நீங்க என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, அது எனக்கு போதும், நீங்க இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படி என்று நாம கர்த்தர்கிட்ட இந்த வார்த்தையை நம்ம ஒரு ஜெபமா, ஒரு அறிக்கையா, ஒரு விண்ணப்பமா, ஒரு மன்றாட்டா, நம்ம ஒரு ப்ரொபோசிங்கா கூட நம்ம இந்த வார்த்தையை நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லலாம். பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
நீங்கள் எங்கள் கூடவே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்ன அந்த உண்மையின் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் யார் எங்களை விட்டு பிரிந்தாலும் நான் கூடவே இருக்கேன்னு சொல்லி ஆண்டவரே எங்களை இன்றைக்கு ஆறுதல் படுத்தின தயவுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இயேசப்பா நித்திய நித்தியமாய் அவ்வளோ பெரிய தேவன் நான் உன் கூட இருக்கேன்னு நீங்கள் சொல்லிடும்போது ஆண்டவரே நாங்கள் இனி எதற்காகவும் யாருக்காகவும் கவலைப்படுகிறதோ கலங்குறதோ பயப்படுறதோ இல்லாதபடிக்கு இயேசப்பா என் கூட இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகிற மிகப்பெரிய ஒரு தெய்வம், நான் போகிற இடமெல்லாம் என் கூட வருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் அதை கர்த்தாவே எங்களுக்குரியதாய் நாங்கள் அதை மாற்றிக்கொள்கிறோம். நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் இயேசப்பா, நீங்கள் எங்கள் கூட எப்பவுமே இருக்கிறீங்க, நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க தான். ஆனால் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோமா என்று இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சோதித்து பார்க்கும்படியான நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி இயேசப்பா. நீங்கள் எப்பவுமே எங்கள் கூட தான் இருக்கிறீங்க, எப்பவுமே இருக்க போறீங்க. ஆனால் நாங்களும் உங்கள் கூடவே இருக்கணும். இந்த உலகத்தின் பின்னாடியோ இல்லை எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் அதன் பின்னாடியோ நாங்கள் போகாதபடிக்கு நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதை அனுபவித்து சந்தோஷமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அன்றைக்கு யோசுவா கிட்ட சொன்னீங்க, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எங்களையும் இந்த சபை மக்கள் ஒவ்வொருத்தரையுமே பார்த்து நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன் கூட இருக்கேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூடவே வருவேன்னு எங்களை பார்த்து, பாவிகளாகி எங்களை பார்த்து, ஆண்டவரே தகுதி இல்லாத எங்களை பார்த்து நீர் சொன்ன இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி. எங்களுடைய ஆராதனையை நீர் கர்த்தாவே உமக்கு சுகந்த வாசனையா நீர் ஏற்றுக்கொண்டிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த நேரம் முழுவதும் நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே இன்னும் நடக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தாவே நீர் கூட இரும். நீர் பேசுகிறதை எங்களுடைய காதுகளை நாங்கள் கர்த்தாவே திறந்து நீர் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் கேட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நான் உனக்கு கட்டளை விட இல்லையா? ஹேவ் ஐ நாட் கமாண்டட் யூ? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த வசனம் வாக்கு தத்தத்தை போல தெரிந்தாலும் இது ஒரு வாக்கு தத்தத்திற்கு முன்பாக இது ஒரு கட்டளையாக இருக்கிறது. தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய மக்களோடு ஒரு கட்டளையின் மூலமாகத்தான், கட்டளையும் கீழ்ப்படிதலும். இதுதான் ஒரு கட்டளை இருக்கும், கீழ்ப்படியணும். இப்படி தான் டீல் பண்றார். ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கான ஒரு காரியம். அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை இன்னும் மென்மேலுமாய் ஆசீர்வதித்திருப்பார். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியல. அடுத்தது பார்க்குறோம், நோவாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். இந்த மரம்தான்
கொப்பேர் மரம்தான். இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், இத்தனை அடி உயரம், இத்தனை ஜன்னல், இத்தனை கதவு, எல்லாவற்றையும் ஒரு பிளானாக தான் கொடுப்பார். அது சரியாக செஞ்சாங்கன்னா they will be blessed. அவர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விட்டார். மட்டும் காப்பாற்றவில்லை. இதோ இங்கே உட்காந்துக்கிற நீங்கள் நான் எல்லாருமே அவர் கிருபை பெற்ற அந்த ஜனங்களாக இங்கே இருக்கிறோம். ஆமென். நோவாவின் பிள்ளைகள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபையினாலே தான் இன்றைக்கு இந்த சபையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். கர்த்தர் கிருபை உள்ளவர். மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டார் ஒரு டேபர்நாக்கிள் செய்யணும்னு. அதுக்கும் அளவுங்கெல்லாம் இருந்தது. ஒரு அளவு இல்லாமல் எதையுமே தேவன் கொடுக்க மாட்டார், செய்ய மாட்டார். ஒரு பெரிய மிஷின், அங்கே ஒரு பெரிய மிஷின், ஒரு ஊழியம், ஒரு காரியம், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பெரிய ஒரு ஆச்சரியப்படுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் பின்னால் வைத்திருப்பார். ஆகவே இப்பொழுது கானான் தேசம், கானான் தேசத்திலே அவர்கள் கால் வைக்குவதற்கு முன்பாக அதை நடத்தி சென்ற யோசுவாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? have I not commanded you? நான் கட்டளையிடவில்லையா? இது ஒரு கட்டளை. நான் கட்டளை இல்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆனால் பலன் கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும். ரைட்டா? ஹலோ ஹலோ நல்லா சாப்பிடணும், அப்போ தான் பலன் வரும் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லியே வளர்த்துருக்குறாங்க. அதனாலே நிறைய தின்னுபிட்டு அதுக்கப்புறம் இலைக்கிறதுக்கே மருந்து சாப்பிட்றாங்க. அது இல்லை, அந்த காரியம் இல்லை. அதுக்கு முன்னால் வசனம் பாருங்கள். அது எதுக்காகவா, எதற்காக அப்படி சொல்லுகிறார்? நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கவனமாய் பார்க்கணும். அதுக்காகத்தான் பலன். படிங்க, எடுத்துவங்க, கண்டுபிடிச்சு. ஆ ம் 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 அது ஐயா இதுக்கு முன்னால அதுதான் எதற்காக பலன் கொள்ளும்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நாம் பின்பற்றுவதற்காக, அதை எடுத்துக்கொள்வதற்காக, அதிலே வாழ்வதற்காக நமக்கு பலன் வேண்டும். ஏன்னா சாத்தான் எதை வேணாலும் அலோவ் பண்ணுமா, ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு மட்டும் அவனால் தாங்க முடியாது. ஆகவே இது சத்தியம், இந்த வேதம் சத்தியம், இதை அறிந்து கொள்ளக்கூடாது, எப்படியாவது விழுந்து போகணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுறான்? சோதனைகளை கொண்டு வருகிறான். அப்படி சோதனைகளை கொண்டு வரும்போது நாம் விழுந்து போகிறோம். இந்த ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், இந்த கீழ்ப்படிதல் முக்கியம். அடுத்தது பார்க்குறோம், திடமனதாயிரு, உடல் பலம் இல்லை மனபலம், மனதிலே பலன் இருக்கணும் என்று நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேங்க்யூ. என்ன வாசிக்கிறோம்? ஆமாம், உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ ஆத்மா எங்கே இருக்கு? நடுவில் இருக்கு. ஆத்மா என்பது the soul is the center of the man's life. நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமே ஆத்மா தான். நீ ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்மா வாழணும் முதல்ல. இந்த ஆத்மா வாழ்வதற்காகத்தான் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆத்மா பலன் அடைவது எப்படி? நம்ம சரீரத்தை பலன் அடைவதற்குன்னா பூஸ்ட் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, இல்லை அவர் எனர்ஜின்ட்டு ஏதோ ஒரு புட்டி எடுத்து குடிச்சிட்டு அச்சா சிக்ஸர் போகுது. அது இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஆனால் என்ன
ஆத்மாவிலே பலன் அடைப்பது எப்படி என்று சொன்னால் 138வது சங்கீதம் 3வது வசனத்திலே, நான் கூப்பிட்ட நாளிலே, when I prayed, when I called you. Calling is a prayer. தேவனை நோக்கி கூப்பிடுகிற நாளிலே என்ன பண்றாரா? என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்துமாவுக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால், ஆத்துமா பலனடைய வேண்டும் என்று சொன்னால், பிரேயர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் ஜெபிக்கிறார்களோ, எந்த குடும்பம் ஜெபிக்கிறதோ, எந்த தனி மனிதன் ஜெபத்தில் இருக்கிறானோ, அவனுக்கு அந்த ஆத்துமா பலனாயிருக்கும். அந்த ஆத்துமா வாழும். அந்த ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் அவன் வாழ்ந்து சுகமாயிருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். சோர்வு என்பது ஒரு தீய ஆவி. நீதிமொழிகள் 24:10 நம்ம வாசிக்கிறோம். நீ ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமா, உன் பலனே குறுகிடும். ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகிற நேரத்திலே நம்முடைய பலன் குறுகிவிடும் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்ம பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்பொழுது எபீரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவன் ஓடி வந்தான். அவர் பாதத்தில் விழுந்தான். இது உங்களுக்கு தெரியும். அவன் பேர் எபீரு. இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து அவளை சுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வரேன்னு போவார். போகிற வழியில் அங்கே 12 வருஷமாய் ஒரு ஸ்திரீ உதிரப்போக்கினாலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறவள் அவருடைய வசத்து ஓரத்தை தொற்றுவா. டிலே ஆகினே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆகுது. தேங்க்யூ. கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆகுது. அந்த நேரத்தில் ஒரு ஆள் ஓடியாடலாம். இந்த எவீரனுடைய வீட்டிலிருந்து ஒரு ஆள் வருது. அந்த ஆள் சாதாரண ஆள் இல்லை, சாவாள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த காலத்துலலாம் சாவாள் அனுப்புவாங்க. ஏன்னா ஃபோன் இல்லாத டைமில் ஒரு ஆளுக்கிட்ட துட்டு கொடுத்து, இந்த மாதிரி தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு போய் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னா, அவன் தண்ணி வச்சுட்டு கூட எங்கேயாவது உண்டு கிடப்பான். அந்த மாதிரியெல்லாம் கூட நேர்ந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு சாவால் வந்துட்டான். அவன் என்ன சொல்கிறான்? சஜஷன் என்ன? எப்பா, அவரை தொந்தரவு பண்ணாத, முடிஞ்சு போச்சு, எல்லாம் கதையெல்லாம் முடிஞ்சிச்சு, உன் மகள் மரித்து போனாள். இட்ஸ் அ ஃபேக்ட். அவன் பொய் சொன்னானா? இல்லை, அவன் உண்மையை தான் சொன்னான். அந்த பெண் மரித்து போனாள். அந்த பெண் மரித்து போனாள் என்பதை அங்கே கன்வே பண்ணுறான். அப்போ அந்த அந்த ஜெபாலய தலைவனும் கேட்கிறார், இயேசுவும் கேட்கிறார். இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னாரா? மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35-36 என்ன சொன்னாரு? பார்த்து அது அந்த அம்மாவுக்கு உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் ஏன் போதகரை வருத்தப்பட்டு தொந்தரவு பண்ணாதப்பா அப்படின்ட்டான். இயேசு கேட்டார், நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி, அது உங்களுக்கு தெரியும். போனாரு, லலிதா குமி எனக்கு கையை பிடிச்சி தூக்குனாரு. அந்த பொண்ணு எழுந்துச்சு. ஒரு செத்து போய் finished, she is dead என்று சொன்ன அந்த பெண்ணை, அந்த பெண்ணுடைய காரியத்தை ஒருவன் சொல்லுகிறான். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், பயப்படாதே, விசுவாசமாயிரு. உங்களுடைய வாழ்க்கையில் எது ஒன்றும் செத்துப்போன நிலையில் எது இருந்தாலும் சரி, அது உங்கள் உறவாக இருந்தாலும், உங்களுடைய பண தேவைகளாக இருந்தாலும், உங்களுடைய சுகமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முதல் காரியம் என்னவாக இருக்கும் என்றால் தைரியமாக இருக்கணும். ஆமென், ஆமென். தைரியமாக இருக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு நேருகிற சோதனையை தான் கர்த்தர் நமக்கு அனுப்புவார். நம்ம தாங்கிடும், பலன் அளிப்பார். அதை தப்பி செல்வதற்கு வழி கொடுப்பார். ஆகவே
அவன் பயப்படாதேனார். இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். பக்கத்தில் இருந்து வந்தாங்களே, வீட்டிலேருந்து சொன்னாங்களே, நானே கூட அங்கே எவ்விரு நிலையில் இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, வந்த ஆள் கூட ஓடி இருப்பேன். ஏன்னா கடைசி காரியத்தை பார்க்கணுமே, அதுக்காக நான் அவரை விட்டுட்டே கூட போயிட்டுருப்பேன். இல்லை, அவன் இயேசுவனுடைய வார்த்தையை கேட்டான். என் அன்பு மக்களே, இயேசுவனுடைய வார்த்தையை மட்டும் நீங்கள் பின்பற்றினால், அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்துவிட்டால், நீங்கள் செத்து போன எதுவாக இருந்தாலும் அது மறுபடியும் உயிர் பெறும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. மனிதர்கள் 1000 சொல்லுவாங்க, உன்னால் முடியாது, இனிமே ஆகாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவாங்க. இல்லை, கர்த்தர் சொல்ற, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதுதான், நீ பயப்படாம விசுவாசம் உள்ளவனாயிருந்தால் அந்த செத்து போன எந்த காரியம் இருந்தாலும் உயிரோட வரும். ஆமேன், ஆமேன். பேங்கரி செத்து போச்சுன்னாங்க. ஹலோ, பேங்கரி செத்து போச்சு, ஆனால் தான் உங்களுக்கு சுகருன்னாங்க. ஆனால் இதோ 35 வருஷமா அது கூடவே போராடின்னு அது மேற்கொள்றதுக்கு கர்த்தர் எனக்கு தைரியம் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அப்படி இருக்கணும், தைரியமாக இருக்கணும். அப்போ பயப்படாது சொன்னாருன்னு பார்க்குறோம். ஆகவே இங்கே பார்க்குறோம், இந்த கட்டளை என்ன பார்த்தா மொத்தம் 6 கட்டளைகள் இருக்கிறது. பலம் கொண்டு திடமனதாயிரு. 2வது யோசுவா 1:8, கர்த்தருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து கொண்டிரு. தியானம், மெடிடேட், தியானித்து கொண்டிரு. 1:8 படிச்சிங்களா? ஆமாம், கவனமாயிருந்து இரவும் பகலும். ஏங்க கொஞ்சம் என் கூட கொஞ்சம் கற்பனைக்கு வாங்க. வனாந்திரத்திலே யோர்தான் நதிக்கரையிலே ஒரு 6 லட்சத்துக்கும் மேலான மக்கள், அந்த எதிரே இருக்கிற எபூசியர், ஏனாக்கியர், அவன் இவன் எல்லாரும் போய் சூழ்ந்து இருக்கிற அந்த பட்ட நாட்டை அவன் பிடிக்கணும். எவ்வளவு பெரிய சேலஞ்ச் யோசுவாவுக்கு. ஆனா யோசுவா கிட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு? ராத்திரியும் பகலும் என்ன பண்ண, நீ கத்தியை தீட்டு அப்படின்னு சொன்னாரா? அணுகுண்டு செய்யினாரா? இல்லை, தியானித்து கொண்டிரு. அப்பொழுது என்ன பண்ணுவே? உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆகவே நம்ம என்ன யோசிக்கிறோம்னு சொன்னா, முதல்ல என்ன செய்யணுமோ அது செய்ய மாட்டோன்றோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்பொழுது இது யாவும் கூட கொடுக்கப்படும். ஆனால் நம்ம தேடுறது வேற தேடுறோம், இதுவும் கிடைக்கிறதில்லை, அதுவும் கிடைக்கிறதில்லை. ஆகினாலே 2வது கட்டளை யோசுவா 1:8 என்பதா, இரவும் பகலும். 1வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்மளுக்கு ஏன் வாய்க்காத போகுது? ஏன்னா நம்ம தியானம் பண்ணுறதே கிடையாது. படிக்கிறோம் 2 வசனம் இந்த கேலண்டரில் போகும்போது, இல்லை அந்த வாசலாண்ட ஓரத்தில் மாட்டி வச்சுட்டு இன்றைக்கி என்னான்னு அது வாழை இருக்காது, தலையும் இருக்காது, அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படிக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நேரம் செலவு பண்ணுங்க, அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்க. கர்த்தர் பேசுகிற வரைக்கும் விடாதீங்க. கர்த்தாவே என்னோட பேசுங்க, இந்த வேதத்தின் மூலமாக என்னோட பேசுங்க ஆண்டவரேனா கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். ஆமென். நல்லது. 3வது யோசுவா 1:7 படிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்ட திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. ஏங்க, பைபிள் தான் பைபிள் தாங்க. வேதம் என்றால் வேதம், அவ்வளவுதான். வேதத்திலே நீங்கள் வியாக்கியானம் பண்றதோ இல்லை இன்னொரு பாஸ்டர் சொல்றதோ அது கிடையாது. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான். அதை விட்டு அதில் கொஞ்சமோ இப்படி விலகவும் கூடாது, அப்படியே விலகக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 18-19 சொல்லுகிறது,
அப்படி எவனாவது செஞ்சான்னா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார் பாருங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஆமா, வாதைகளை கூட்டிக் கொள்ளக்கூடாது, வாதைகளை கூட்டிக் கொள்ளக்கூடாது. இந்த காலத்திலே நிறைய பேர் டிக்கெட் இல்லாமையே பரலோகம் போய் வந்தேன்னு சொல்கிறானுங்க. அல்ல, அங்கே போய் நான் தண்ணியில் விளையாடினேன், தண்ணியை வாரி ஏசுநாதர் மேலே அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்றான். நானும் அவரை உக்காந்து ஆம்லேட் சாப்பிட்டோன்றான். எக்கச்சக்கமான புழுவுனுங்க நிறைய ஆயிட்டானுங்க இந்த காலத்தில். ஆனால் அவங்களுக்கு தான் காணிக்கெல்லாம் அது அனுப்புகிறாங்க ஜனங்க. அது என்ன பண்ணுறது, உடுக்க சத்தா அங்கே போய் ஜனம் சேருது. அது அல்ல, சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே கம்மியாக தான் இருக்கும் ஜனங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு சீஷரில் பார்த்து கேட்டார். அதுக்கு சீஷரில் பேதுரு சொல்கிறாரு, எப்படியா போவோம், எப்படி போவோம், உம்மிடத்தில் நித்திய ஜீவ வார்த்தைகள் உண்டே, வசனம் உண்டே, இந்த வசனம் இருந்தால் போதுமே, போச்சுக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, எங்கேயோ பகட்டு காரியங்களிலே நாம் ஈடுபட்டுவிடக்கூடாது. எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கிறதுக்காக போயிடக்கூடாது. ஏதோ ஒன்று இப்படின்னா பொத்துன்னு ஊறாங்க இல்லை, நான் இங்கே ரெடி பண்ண முடியும், அந்த மாதிரி ரெடி பண்ணி இன்றைக்கி ஒரு 10,000 பேர் சேர்த்துருக்க முடியும். அது அல்ல, சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமேன். ஆமாம், இது மாறுபாடான காலம் அதுதான். யாத்திரையாகவும் 33:11 பாருங்க. இந்த யோசுவாவுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது? இத்தனை ஜனங்களை அவன் கொண்டு போய் அந்த கானான் தேசத்துக்குள்ளே சேர்க்கிற பாக்கியம் எப்படி அவனுக்கு கிடைத்தது என்று சொன்னால், அவன் வாலிபனாய் இருந்த பொழுதே, நல்ல கவனிங்க, எங்கேயோ போய் அங்கேயே சுத்தி நின்று அப்புறமா வர்றதில்லை. வாலிப பிராயத்திலே தன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பிராயத்திலே அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அதுதான், he attached with the church, he attached with the tabernacle, he was there. அங்கே அவன் அந்த சர்வீஸில் அவன் ஒரு முக்கியமான நபர். ஆகவே அதில் இன்வால்வ் ஆகியிருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. யார் சொல்லுவாங்க? எந்த தெய்வம் சொல்லும்? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் ஆதியிலேயே, வாலிப வயசுலேயே அவன் ஆசிரிப்பு கூடாரத்தில் விட்டு பிரியாதிருந்தான். நான் பார்க்கும்போது நிறைய வாலிப பிள்ளைங்க நம்ம கன்வென்ஷனில் சேருங்களை தூக்குறாங்க, பெருக்கிறாங்க. நீ தான் பெருக்கணும்னு இல்லை, நான் தான் இது பண்ணணும்னு இல்லை, யாரும் அது மாதிரி சொல்லவே, பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த இடத்துல கூட 2 பேரோ 3 பேரோ தசம் கவருங்களை கொண்டாண்டாங்க. நான் வாங்கி ஜாப் பண்ணுறேன், நான் ஜாப் பண்ணிவிட்டு இப்படி திரும்புகிறேன், இதோ அங்கே ஸ்டீபன் அவன் வந்து என் பக்கத்தில் நின்று இருக்கிறான், வாங்குறான். அதை நான் அவனை சொல்லலை, எதுக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவனுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணுமா? இல்லை. அவனை கேட்டுமா? இல்லை. ஹிம்செல்ஃப். அதுதான், தன்னார்வ தொண்டர்கள் தான் இயேசுவுக்கு வேண்டும். அவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னால் வந்தா உனக்கு 100 நான் தருவேன்றாரு. அதுதான், அது வேணும், அது இருக்கணும். நோ காம்ப்ரமைஸ். இந்த காலத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. சினிமா பாட்டில் ஒன்றும் இல்லைன்றாங்க. அது என்ன ஒன்றும் இல்லை? அந்த சினிமா பாட்டை எப்படி எழுதுறான் தெரியுமா? எப்படி பாடுறான் தெரியுமா? எப்படி பாடல்களை ஒளிபரப்பதற்கு முன்பாக அவன் எவ்வளோ பெரிய பூஜை பண்ணுவான் தெரியுமா? அந்த பிள்ளையாரெல்லாம் வச்சு நான் சினி ஃபீல்டில் கொஞ்ச நாள் இருந்தவன், அதனால் சொல்கிறேன். பாதை தெரியுது பாருன்னு எங்கள் சித்தப்பன் ஒரு படம் எடுத்து செத்தான். அவன் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்துன்னு ஒரு பாட்டு,
இப்போ ஹிட்டு அதில் தான் வரும். அதுக்காக நான் அங்கே போவேன் விக்ரம் ஸ்டுடியோவில் நான் டெய்லி போய் அங்கே ப்ரெசென்ட் ஆகிடுவேன். அது எடுப்பாங்க, படம் எடுப்பாங்க, அது ஷூட்டிங். அந்த பாட்டை எப்படி அவங்க முதல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல புளியார் சிலைலாம் வச்சு அங்கே யக்கினியம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய பூஜையை நடத்தி அதுக்கப்புறமா தான் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறான். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அது சும்மா ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அவன் ஒரு அரை நாள் எல்லா பாப்பானுங்களையும் கொண்டாந்து அங்கே உட்கார வச்சு யக்ஞம் வளர்த்து அந்த தீயில எதையோ போட்டு மந்திரம் சொல்லி அங்கே இருக்கிற பிசாசுகளெல்லாம் கூப்பிட்டு அந்த இசையில் அனுப்புகிறான். அதனால தான் அந்த இசை அந்த அளவுக்கு வசீகரமாக இருக்கிறது. இருக்குதா இல்லையா? ஹலோ, நான் ஒரு கடைக்கு போனேன். அந்த கடையில் ஒரு பாட்டு, சினிமா பாட்டு தான். அந்த கடையில் ஏதோ கேட்டேன், அது இல்லைன்னாங்க. அடுத்த கடைக்கு போனேன், அந்த சினிமா பாட்டு எனக்கு தொத்தினே வந்துட்டு இருக்குது. என்ன தொத்தினே வந்துடுச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த பாட்டை நான் முணுமுணுக்கிறேன். ஐயோ அப்படின்னு அப்புறமா யோசிச்சுன்னு அப்புறமா ஒரு டிலேட் பண்ணி எரஸ் எல்லாம் பண்ணி என் மூளையிலேருந்து என் ஆத்மாவிலேருந்து. இந்த காலத்தில் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. சினிமா பாட்டுலாம் ஒன்றும் இல்லை, சினிமா பாட்டுனா ஒன்றும் இல்லை, யோகானா ஒன்றும் இல்லை, அது ஒரு தெரப்பி தான். நோ 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 நாட் அட் ஆல். ஒன்று இங்கே இரு இல்லை அங்கே இரு, ஒன்று ஆம்பளையாயிரு இல்லை பொம்பளையாயிரு. ரெண்டும் கட்டான்னா போய் பஸ் ஸ்டாண்டில் தான் போய் ஆமாம் பிச்சை எடுக்கணும். அது இல்லை, பிச்சை எடுக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறீர்கள், அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மக்கள் எப்படி வைராக்கியமாக இருக்கணும்? அந்த சினிமா பாட்டை நான் கேட்க மாட்டேன், பாட மாட்டேன், அதுக்கு நான் ஆட மாட்டேன்னு சொல்லணும். அதுதான் சாட்சி. அந்த சாட்சி போயிடுச்சு. இப்போ எதோ வருதுங்க, எங்களுக்கு தெரியலைங்க. இந்த ஃபேஸ்புக்குன்றாங்க இல்லைம்மா, ஃபேஸ்புக்குன்னு சொல்கிறாங்கல்ல, தெரியாத மாதிரி மூச்சுக்கு தப்பாரு. இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எனக்கு தெரியாதானா? அது யாரும் சொன்னாங்க வந்து, ஏங்க இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆமாம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்புதான் ஒலிவு மலைக்கு போனார். அது ஒரு ஸ்தோத்திர பாடல். ஸ்தோத்திர பாடலை எப்படி பாடணும்? கும்கலக்கடி நான் பாடுவாங்க. ஸ்தோத்திர பாடல் வேறு, இந்த காலத்து பாடல்கள் வேறு. நாம் சில பாடல்களை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அது ஒரு சினி மியூசிக்கில் போய் நின்றக்கூடாது. அதில் நான் ரொம்ப கருத்தாக இருக்கிறேன். ஆகவே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. 4வது கட்டளை யோசுவா 8:1. ஒன்று 8 8 1 1 8ன்னு நினைக்கிறேன். 1 8 அது இல்லைம்மா, யோசுவா 1 8மா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதுதான் கட்டளை. எங்க இருந்து பிரியக்கூடாது? வாயிலிருந்து பிரியக்கூடாது. நான் முடிக்க போறேன், கவனமா கேளுங்க. இந்த டீச்சிங்கினுடைய பெரிய கருத்தே இதுதான். வாய். வாய் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக உண்டாக்கப்பட்டது. துதிக்கின்ற வாய், தேவனை புகழ்கின்ற வாய், தேவனை ஸ்தோத்திரிக்கின்ற வாய், தேவனை உயர்த்துகின்ற வாய். அப்படிப்பட்ட வாய் ரொம்ப முக்கியம். என்ன இதில் என்ன இருக்கு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த பைபிள் எங்க இருந்து பிரியக்கூடாது? வாயை விட்டு பிரியக்கூடாதுங்க. இன்னாத்தான் கோவப்பட்டாலும் நாக்கெல்லாம் கட்சிக்கின்னு வேற பேசக்கூடாது. ரைட்டா? இதுல இருந்து ஏதாவது பேசுறதுனா பேசுக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ சுகமாயிருப்பாய். ஆமாம், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்லி நான் முடிஞ்சு போச்சு கதை.
அது அவங்க வேதனையை அவர் பார்த்துக்குவார். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கற்றுக்கணும். ஏன் வாய் இது இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னால் நுட்பமாக கவனிக்கணும். லேவியர் 17ஆம் அதிகாரம் 1லேருந்து 7 வரைக்கும் நிறுத்தி நிதானமாக வாசிங்க. லேவியர் 7, 17, 1லேருந்து 7. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறியாட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல், நீ பாளையத்துக்கு உள்ளேயாகிலும் பாளையத்துக்கு புறம்பேயாகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்தப்பழியாக எண்ணப்படும். அந்த மனிதன் ரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான். அநியாயமா இருக்கு பாருங்க. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலில் அங்க வரணும். ஆசரிப்பு கூடார வாசலிலே ஆசாரியனிடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலிகளாக செலுத்த கடவர்கள். ஆமென். இப்போ பலி செலுத்துவது என்பது அக்காலத்திலே கட்டாயம். நீங்க பாருங்க, கொஞ்சம் யாராவது கால்குலேட்டர் வச்சிருந்தா எனக்கு கணக்கு போட்டு சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு நீங்க வரும்போதே ஒரு காளையை எடுத்துன்னு வரணும். இங்க அடுத்த வாரத்திலேருந்து சத்தானா என்னங்க சிரிக்கிறீங்க? அங்க கட்டளைங்க. நீங்க இஸ்ரவேலா இருந்தா, அந்த காலத்தில் இருந்தா, யோசுவாவின் காலத்தில் இருந்தா, மோசேயின் காலத்தில் இருந்தா கட்டளை உங்களுக்கு என்ன? ஒரு காளை. ஒரு காளை எவ்வளோ? நாங்க துண்டுறதே இல்லைன்றியா? 30,000 20,000 கூட வச்சுக்கிய. ஒரு வாரத்துக்கு 20,000, ஒரு மாதத்துக்கு, வருஷத்துக்கு. நான் 50 வயசு வரைக்கும் இருந்தான்னா கோடி கணக்கில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் காளையை இன்றைக்கும் பலி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பயன்ட்டீங்கல்ல? காளையை இன்றைக்கும் பலி செலுத்த வேண்டியது அவசியம். தோத்து போனா பலியா? தோத்துற பலி இல்லை. தோத்துற பலி இல்லைம்மா, ஜெயிக்கிற பலி. கவனி, இப்போ ஓசியா 14:2 வசனம் சொல்லணும். தோத்துற பலின்னா ஆமா. ஒரு கிளைண்ட் இருந்தாரு, நான் கிறிஸ்டின்னு தெரிஞ்சுக்கினாரு. ஐயா தோத்துறையா. யோ நம்ம தோத்துற மாட்டையா, நம்ம ஜெயிப்போம், கம்முனிரியா அப்படின்னு. தோத்துற பலி இல்லை. சொல்லுங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். Praise the Lord. விளங்கிச்சா மக்களே? விளங்கிச்சா? எது பலி? காளை எது? உங்ககிட்ட காளை இருக்குது. என்ன காளை? உதடுகள் என்கின்ற காளையை வைத்திருக்கிறீர்கள். அதை ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு துதி செலுத்தும் போது நீங்கள் பலி செலுத்துகிறீர்கள். இஸ்ரவேலா இருக்கிறீர்கள், புதிய இஸ்ரவேலா இருக்கிறீர்கள். ஒரு புதிய வெளிப்பாடு இது. இந்த வெளிப்பாடை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். யாரை பற்றி எதை பற்றி நீங்கள் பேச வேணாம். நீங்கள் பலி செலுத்துங்க. உதடுகளின் காளை, உதடுகள் காளைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:15. எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் இருக்கும். கேட்கல சத்தம் படி. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை எப்பொழுதும் டெய்லி, every time, all the time, because God is good all the time.
நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டியது ஆல் த டைம். ஆமென். உங்களுக்கு புரியுதா இப்போ? அதாவது கட்டளை, அந்த கட்டளை நீங்கள் நிறைவேற்றி பாருங்க. இந்த மாதம் உங்களுக்கு செத்து போன எந்த காரியமாக இருந்தாலும் உயிரோடு வந்துடும். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஒரு குறையும் இருக்காது உங்கள் வீட்டில். உங்கள் பிள்ளைங்க சில நேரத்துங்களில் அடுத்து நான் 12ஆம் தேதி அதை பற்றி தான் யோசிச்சுன்னு இருக்கிறேன். அங்கே ஏனாக்கியர் இருந்தாங்களாம், இல்லை? ஏனாக்கியரும் எபூசியரும் நம்மளுக்கு இருக்கிறாங்களா? நம்மளுக்கு இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. யார்? உங்கள் மாமியாரை நினச்சிக்காதீங்க, உங்கள் மருமகளை நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை கானானை போல இருக்க வேண்டும் என்றால் சவால் யார் தெரியுமா? இவங்க தான், இந்த உட்காந்துக்கிறாங்களே. இவங்கள வளர்த்து ஆளாக்குறதுன்றது அது லேசுப்பட்ட ஏனாக்கியர் கிடையாது. ஆமாம், இதான் இது ராட்சதர்களோட மோத வேண்டியதாக இருக்குது அப்படின்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். ஆமாவா இல்லையா? பெற்றோர்கள், நாங்கள் பெற்றோர்களாக இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பிள்ளைங்கெல்லாம் கூட்டின்னு வந்தால் சர்ச்சில் இந்த மாதிரி ஒழுங்காக உக்காந்துப்பாங்க. நல்ல பிள்ளைங்க அந்த மாதிரி வளர்த்துருக்குறாங்க பிள்ளைங்கள. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இவங்க இப்போ ஏனாக்கியரெல்லாம் இல்லை, அவங்கள மென் பண்ணிட்டாங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு பெரிய சவால், ஒன்று கணவனை திருப்திப்படுத்தணும், மனைவி கணவனை திருப்திப்படுத்தணும், கணவன் மனைவியை திருப்திப்படுத்தணும். இதுவே ஒரு சவால் தெரியுங்களா? இந்த காலத்தில் கல்யாணம் ஆகி 6வது மாதமே எனக்கு மன போனிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப மோசம். அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இன்றைக்கி கற்றுக்கின காரியம் என்ன? இந்த வாயை விட்டு பிரியக்கூடாது, அப்படி இப்படி நவரக்கூடாது. அதுக்கப்புறம் பலிகளை, இந்த உதடுகள் என்கிற காளையின் பலியை செலுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செலுத்தி பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கண்டிப்பாக, ஆனால் ஆமாப்பா டெய்லி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய சபைக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய இந்த வருமானத்துக்காக ஸ்தோத்திரம், என் வீட்டுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டில் இருக்கிற செடிங்களுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லினே இருந்து பாருங்கள். அதுக்குன்னு போய் 1000 ஸ்தோத்திரம் போய் வாங்கிடாதீங்க. ஏம்மா அது பண்ணுறாதீங்க, அது பண்ணுறாதீங்க. அது சும்மா, அது வந்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அது இல்லை. ஒரு ஆள் வந்து என்கிட்ட அப்படின்றாருன்னு வச்சுக்கோ, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸ்தோத்திரமா ஸ்தோத்திரையா அப்படின்னு. அவரே வந்து தோத்திரம் 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 மூச்சு பிடிக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரரை கொண்டாந்து சேர்த்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். ஏன் மூச்சு நின்று போனான்னு ஏன் நிற்கிற? போய கீழே ஊற ஆளுக்கு அந்த ஸ்தோத்திரம்லாம் ஸ்தோத்திரம் பலி கிடையாது. நோ 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 நோ. உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உன்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்பது தான் ஸ்தோத்திரம். அதுதான் அல்லேலூயா. அந்த அல்லேலூயாவுக்கு தான் கர்த்தருக்கு கிட்ட வேல்யூ கிடைக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம பலியிடலாம், ஸ்தோத்திர பலி இடலாமா? ஒரே ஒரு சின்ன ஸ்தோத்திர பலி. காட் இஸ் குட்டாது பாடுங்க, இல்லைனா ஏதாவது ஒன்று பாடுங்க. நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. எவ்வளோ பெரிய வாக்கு தத்துவம்! அதை பிடிச்சிங்க, அதை பிடிங்க. ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். ஓகே, பலி செலுத்தும் போது என்ன பண்ணோம்? காலையை எப்படி ஓட்டின்னு வருவீங்க? உக்காந்துக்கினே நம்பிட்டு வருவீங்களா? தரையில் தேய்ச்சிக்கிட்டு? துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் நாளை
இயேசுவே, எங்களுடைய பாதத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எங்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிறதாய் இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனை தருகிறதா இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழிகளை திறக்கிறதா இருக்கிறது. இந்த நாளில் இறந்து போன உலர்ந்த எலும்புகளின் மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் அந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்கள் செத்து போயிருக்கிறதோ, எந்தெந்த இடங்கள் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, எந்தெந்த இடங்கள் எங்கள் வாழ்க்கையில் செழிப்பாய் மாறவில்லையோ, அதை இன்றையிலிருந்து இயேசு என்ற நாமத்தினாலே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் அதை உயிர்ப்பிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் புலம்பி அழுது துக்கிக்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்தை உபயோகிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு தெளிவாய் கடந்து வந்ததற்காக நன்றி. இதை கொண்டு வந்த தாசனை நீர் ஆசீர்வதிங்க. நாங்கள் வந்தவன் மாறியாக நாங்கள் திரும்பி செல்லாதபடிக்கு இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய வார்த்தையை அதிகமாக எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள்னால நாங்கள் நிரப்பப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.